லிசனர்ஸ், திஸ் இஸ் டோரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய வாய்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேக் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் இல்லாமல் நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் சென்ட் பண்ணுறீங்க. அதை பார்க்குறான், பட் ரிப்ளை இல்லை. உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. இருந்தாலும் இங்கே பாருட்டே, நான் ஈவினிங் 4 மணிக்கு பார்க்கில் வெயிட் பண்ணுவேன், நீ வரணும். அப்படி வரலனா நீ வர வரைக்கும் நான் அங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு அகெயின் ஒரு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஆஃப்லைனுக்கு போயிட்டீங்க. இதை பார்த்துட்டு பெருசாக கண்டுக்காமல் அவன் அகெயின் அவனோட ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டு இருக்கான். டைம் ஸ்கேப்ஸ். இப்போ ஒரு 5 மணி இருக்கும். வரவே இல்லை. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டைம் போயிட்டே இருக்குது, பட் வரவே இல்லை. இப்போ ஒரு 7 மணி இருக்கும். அப்போ தான் வரான். நீங்கள் அதே பிளேஸில் டியர்ஸோடு உட்காந்துட்ருக்கீங்க. வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க. அவன் உங்கள் கண்ணில் டியர்ஸை பார்த்ததும் உங்ககிட்ட வரான். நீங்கள் அவன் சிக்ஸில் ஸ்லாப் பண்ணுறீங்க. உங்களை செம்ம கோவமாக பார்க்குறான். என்ன பார்க்குற? என்னடா நினச்சிட்ருக்கோம் மனசில்? பெரிய இவனா? ஒரு மெசேஜ் ரிப்ளை பண்ண முடியாது, எதுவும் பதில் சொல்ல தெரியாது, ஆனால் கோவம் மட்டும் வரும். இன்றைக்கி என்ன நாள்னு தெரியுமா உனக்கு? சொல்லுடா, தெரியுமா? அது சரி, உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தான் இப்போ தேவையில்லாதவளா ஒருத்தியாக மாறிட்டேன்லன்னா எப்படி ஞாபகம் இருக்கும்? இன்றைக்கி என்னோடய பர்த்டே, ஆனால் அதுக்கூட உனக்கு ஞாபகம் இல்லைல்ல? உனக்கு என் பர்த்டே ஞாபகம் இல்லைன்றதை விட அந்த மதுவோட அக்காவுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு வர பார்த்தியா, அதை நினச்சதான் வெறுப்பாக இருக்குது. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நான் யார் உனக்கு? சரி, சண்டை போட்டிருக்கோம், பேசலன்னு வச்சுக்கோ. அதான் நீ வர லேட் ஆகுது, லேட் பண்ணுற அப்படின்னு நான் நினச்சேன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் நீ மதுவோட அக்காவுக்கு பர்த்டேன்னு செலிப்ரேஷன் பண்ணிட்டு வர பாரு, எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு புரியல உனக்கு மதுவோட அக்கா பர்த்டே செலிப்ரேஷனில் கூடவா என் பர்த்டே இன்னைக்குன்னு உனக்கு ஞாபகம் வரல? எனக்கு புரியல நான் தான் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு இழுத்து பிடிச்சி வச்சிட்ருக்க மாதிரி இருக்குது. நீ ரொம்ப மாறிட்டே. ஏதோ கோவத்தில் தான் நீ எல்லாம் பேசுகிறேன்னு நினச்சேன். ஆனால் நீ உன் மனசுலேருந்து தான் எல்லாம் பேசுகிறேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. இங்கே ஒருத்தி 4 மணிலேருந்து வெயிட் பண்ணுறாளே, அவளை போய் பார்க்கலாம், அவகிட்ட பேசலாம் அப்படின்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சியா? 4 மணிக்கு வர சொன்னேன், ஆனால் நீ ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு 7 மணிக்கு வர. அதுவும் நான் கால் பண்ணதால் வர, இல்லைனா அது கூட வந்திருக்க மாட்டேல்ல. நான் உனக்கு அவ்வளோ அலட்சியமாக போயிட்டேனாட்டே. அப்பட்டே எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கான். உங்களுக்கு கோபத்தை விட அவன் எதுவும் பேசாமல் இருக்கிறான்றது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏதாச்சும் பேசிட்டே. எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்க. எப்பயும் ஓயாமல் பேசிக்கிட்டே இருப்பேன், அப்படி சண்டை போடுவேன். இப்போ பேசுடா, பேசுன்னு அப்படி கத்துறீங்க. அப்பட்டே இப்போ எதுக்கு நீ கத்திகிட்ருக்க? ஓ, இப்போ நான் கத்துறேன்னா? நான் கத்துறது மட்டும்தான் உனக்கு தெரியுது. இவ்வளோ நேரம் பேசுனது உன் காதில் வில்லல? ஏன் நீ இப்படி மாறிட்ட? ஏன்டா, ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்திகிட்ருக்க? உன்னை எல்லாரும் விட்டுற சொல்லி சொன்னாங்க. நீ டாக்ஸிக்காக இருக்க, உன்னை மாதிரி ஒருத்தர் கூட இருக்கவே முடியாது, அவனை விட்டுரு, எத்தனை பேர் சொன்னாங்க தெரியுமா? ஆனால் நான் அப்படி பண்ணல. பிகாஸ் நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். நீ எது சொன்னாலும் என் நல்லதுக்கு தான்னு நான் விட்டுருவேன். ஆனால் நீ, நான் உன் மேலே வச்சுருக்க லவ்வில் கொஞ்சம் கூட வைக்கல. அதை நினச்சதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்னடி உன் பிரச்சனை? உன் பர்த்டேக்கு விஷ் பண்ணல அதுதானே? சரி, சாரி, ஹாப்பி பர்த்டே, போதுமா? விட்டுரு. இதை பற்றி பேசாத. எப்போ பாரு பேசினதே பேசிகிட்ருக்காத. டென்ஷன் தான் ஆகுது. இப்போ கூட நான் ஏன் கோவப்படுறேன்னு உனக்கு புரியலை லத்தே. நீ ஒன்றும் வேறு எவனோ ஒருத்தன் இல்லைடா. நீ விஷ் பண்ணலன்னா நான் விட்டு போகிறதுக்கு நீ தான் ஏன் உலகன்னு இருக்கேன். ஆனால் ஏன்டா அது உனக்கு புரியவே மாட்டேங்குது? நீ ஏன்டா அதை புரிஞ்சுக்காம என்னை இன்னும் கஷ்டப்படுத்திகிட்ருக்க? இப்போ கூட நீ பண்ண தப்ப ஒத்துக்க மாட்டல? இங்கே பாருடி, ஏதோ டென்ஷனில் மறந்துட்டேன், விடு. இதுதான் சாக்குன்னு சும்மா டென்ஷன் பண்ணிகிட்ருக்காத. அதான் அத்தனை பேர் சொல்கிறாங்கல்ல என்னை விட்டுருன்னு சொல்லி. விட்டு போய் தொலையேன். எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? என்ன டார்ச்சர் பண்ணுறேண்ணா? எப்போலேருந்து நீ இப்படி மாறின? எனக்கு சத்தியமாக புரியலை. ஸ்டார்டிங்கில் நீ ஒழுங்காக தானே இருந்த, ஆனால் இப்போது என்னடா ஆச்சு உனக்கு?
அவ்வளோ அசால்ட்டாக போக சொல்கிற. விட்டு போகிறதுக்காடா நான் இவ்வளோ நாள் நீ என்ன கஷ்டப்படுத்தினாலும் உன் பின்னாடி வந்துட்டு இருந்தேன். ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் தான் இழுத்து பிடிக்கிற மாதிரி தோணுது. என்னை நீ நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுற. உனக்கு நான் வேணும்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா கொஞ்சணும்னா நான் வேணும், இல்லைனா திரும்பி கூட பார்க்க மாட்டேன். டேய் என்னால் முடியலடா. எல்லாத்துக்கும் நான் இறங்கி வர மாதிரி இருக்கு. டேய் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஈக்குவலாக இருக்கணும். எனக்கும் கோவப்படணும், சண்டை போடணும், என்ன ஆனாலும் நீ இருப்பேன்னு தோணணும். எனக்கே இது வேணான்னு தோணுனாலும் நீ இருப்பேன்னு எனக்கு தோணணும் டே. அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் லாஸ்ட் வரைக்கும் வரும். ஆனால் நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படா நான் விட்டு போவேன்னு நீ வெயிட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது டே. உன்னை என்கிட்ட இருந்து அதான் வேணும்னா ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுட்டே. அதுக்கு லவ்னு பேர் சொல்லாத ப்ளீஸ். சும்மா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போவாத, சொல்லிட்டேன். நான் யார் கூட பேசினா உனக்கு என்னடி? நீ மட்டும் நான் சொல்கிறது கேட்க மாட்டேன், ஆனால் நான் மட்டும் நீ சொல்கிறது கேட்கணும். எனக்கு மது ஃப்ரெண்டு, ஆனால் அதை கூட நீ தப்பாக தானே பார்க்குற. அதுவே நான் ஏதாச்சும் பண்ணாதுன்னு சொன்னால் உடனே இந்த ரீசனை சொல்லிடுற. என்னடி நான் சொல்லி நீ செஞ்சுருக்க? எப்போ பாரு சந்தேகம் தானே படுற. நான் சொல்ல வேண்டியது நீ சொல்லாதட்டி. நான் உன்னை சந்தேகப்படலை, நீ தான் என்னை சந்தேகப்படுற. நான் அப்படி சொல்கிறதுக்கு ரீசன், ஒரு ஃப்ரெண்டுனா தன்னோட ஃப்ரெண்டு தப்பான வழிக்கு போனால் அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறவ தான் ஃப்ரெண்டு. அதே தப்பை பண்ண வைக்கிறவ ஃப்ரெண்டு இல்லை. நீ தப்பு பண்ணா தப்பு பண்ணுறேன்னு நான் சொன்னால் உனக்கு பிடிக்கல, நான் வேண்டாதவ. ஆனால் நீ தப்பு பண்ணியும் அதை எடுத்து சொல்லாமல் உனக்கு சப்போர்ட் பண்ணுறா. அவள் உனக்கு நல்லவ, அவள் தான் வேணும். எத்தனை டைம் நீ என்னை சீப்பாக பேசியிருக்க, தப்பாக பேசியிருப்ப. ஆனால் ஒரு நாள் ஆச்சும் உன்னை விட்டு போயிருப்பேனா, இல்லை போகணுன்னு தான் நினச்சிருப்பேனா? ஆனால் நீ மட்டும் ஏன்ட்டு இப்படி இருக்க? நீ எத்தனை டைம் என்னை இன்னொருத்தர் கூட சேர்த்து வச்சு பேசியிருக்க. அவங்க சும்மா நார்மலாக பேசின கூட சந்தேகப்படுவேன். என் இடத்துல வேற ஒருத்தி இருந்தான்னு வச்சுக்கோயேன், எப்பயோ நீ பேசுகிறதுக்கெலாம் நீயும் வேணாம் உன் லவ்வும் வேணான்னு போயிருப்பான். ஆனால் நான் அப்படி போகல. அதிலிருந்து உனக்கு புரியலையாட்டே? திரும்ப திரும்ப சந்தேகப்படுறேன், சேர்த்து வச்சு பேசுகிறேன்னு சொல்லாத வயன். அப்புறம் நான் செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். பசங்க எந்த இன்டென்ஷனில் பேசிட்டாங்கன்னு உனக்கு புரியாதுடி. அதுக்காக தான் உன்கிட்ட நான் அப்படி பிஹேவ் பண்ணுறேன். ஆனால் அது கூட உனக்கு தப்பாக தெரியுதுல்ல டே. ஒருத்தர் கூட சேர்த்து வச்சு பேசுகிறதுனால மட்டும் அதுக்கு பேர் சந்தேகம் இல்லை. ஒருத்தர் மேலே நம்பிக்கை இல்லாமல் பிஹேவ் பண்ணுறது கூட சந்தேகம்தான். அதை புரிஞ்சுக்கோட்டே. நான் அவ்வளோ சொல்லியும் நான் உன்னை சந்தேகப்படுறேன்னு தானே சொல்கிறேன். ஓகே, நான் சந்தேகப்படுறேன்னே வச்சுக்கோ. இப்போ என்னடி அதுக்கு? என்ன அதுக்கு? என்ன பண்ண போகிற? என்னை விட்டு போக போறியா? போ, தாராளமாக போ. இதுதான் டே உன் பிரச்சனை. நான் எப்படியாச்சும் பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு தான் யோசிக்கிறேன். ஆனால் நீ அதுக்கு கூட நான் உன்னை விட்டு போக தான் ரீசன் சொல்லிகிட்ருக்கேன்னு சொல்கிற மாதிரி பேசுகிற. டே, நீ எப்பயும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா? நான் என்ன நினைக்கிறேன், எப்படி ஃபீல் பண்ணுறேன், நான் ஓகேவாக இருக்கேனா, நான் சந்தோஷமாக இருக்கேனா, நீ எப்பயாச்சும் கேட்டிருக்கியா? அதை பற்றி கவலைப்பட்டிருக்கியா? எப்போ தான் டே என்னை புரிஞ்சுக்க போகிறேன்? ஒன்று சொன்னாவாச்சும் புரிஞ்சுக்கணும், இல்லை தானாவது புரிஞ்சுக்கணும். ஆனால் ரெண்டுமே பண்ணாமல் ஏன்ட்டு என்னை கஷ்டப்படுத்திகிட்ருக்க? யார் என்னை பற்றி என்ன நினச்சாலும் என்ன பேசினாலும் எனக்காக நீ இருக்க, என்னை புரிஞ்சுக்க நீ இருக்கன்னு ஹாப்பியாக இருந்திருப்பேன். ஆனால் நீ எப்போயும் என்னை புரிஞ்சுக்கணும்னு கூட யோசிச்சது கூட இல்லைல்ல. என்னால் முடியலட்டே அப்படின்னு சொல்லி செம்மையாக அழுறீங்க. இப்போ என்ன தாண்டி சொல்ல வர? ஒழுங்காக சொல்லு. நான் எப்பயும் நீ வேணும் தான் டே நினைக்கிறேன். ஆனால் உனக்கு நான் தேவையில்லை, எப்பயும் தேவையில்லை. அதனால நீ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வேணாண்டே. எல்லாம் விட்டுடலாம். நீ உன் வழியில் போ, நான் என் வழியில் போகிறேன். உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இனி இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். விட்டுடலான்ட்டே அப்படின்னு சொல்லி அழுவுறீங்க. அப்போட்டே அவ்வளோதானே, சொல்லி முடிச்சிட்டியா, நான் போட்டுமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அவ்வளோதான் சுத்தமாக உடஞ்சிட்டீங்க. டியர்ஸோட டேவை தான் பார்க்குறீங்க. டே அப்போது உனக்கு நான் வேணாம்மா? டே அவ்வளோ ஈஸியாக அவ்வளோதானான்னு கேட்குறேன். அப்போ நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியுமாட்டே? வேறு என்னடி பண்ண சொல்கிறேன்? நான் எவ்வளோ சொன்னாலும் நீ நம்ப மாட்டேற. ஒவ்வொரு டைமும் உனக்கு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது வையன். உன்னை நான் லவ் பண்ணுறேன்னு உனக்கு நான் சொன்னதாக புரியணும்னு கிடையாது, நான் சொல்லாமலேயும் உனக்கு புரியணும்.
ஆனா, நான் உன்ன லவ் பண்றேனா இல்லையான்னு டவுட்டாவே இருந்தா, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. என்ன நீ எப்படி நினைக்கிறியோ அதுதான் நான். என்ன நீ அப்படியே நினைச்சுக்கோ. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. உனக்கு இப்ப வேணான்னு தானே தோணுது? விடு. நான் இனி உன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா நான் உன்ன லவ் பண்றது உண்ம. ஸோ ஐ லவ் யூ. இது நீயே எடுத்த முடிவு. நான் இதுல சொல்ல எதுவும் இல்ல. இங்கிருந்து டைம் வேஸ்ட் பண்ணாம வீட்டுக்கு போ. நான் போறேன். பாய். அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அங்கேருந்து போறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்கேயே உட்காந்து ரொம்ப அழுவுறீங்க. அப்போ அப்போ அவனுக்கு நான் முக்கியமே இல்லல்ல. என்னை விட மத்தவங்க தான் அவனுக்கு முக்கியம். அப்போ இத்தனை வருஷம் லவ் பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. அப்படின்னு சொல்லி செம்மையா அழுதுட்ருக்கீங்க. அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் போயிருக்கும். நீங்க பொறுமையா உங்க வீட்டுக்கு எழுந்து நடந்து தான் போயிட்டுருக்கீங்க. நீங்க வீட்டுக்கு போற வரைக்கும் உங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்க பின்னாடியே தான் வரான். நீங்க வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் தான் அங்கேருந்து போயிருப்பான். அவனுக்கும் செம்ம கடுப்பாகுது நீங்க பேசினதெல்லாம் நெனச்சு. ஓகே, ஒரு சின்ன இன்ட்ரோவுக்கு போலாம். ஆக்சுவலி இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபைட் கிடையாது. உங்களுக்கும் டேக்கும் நெறைய சண்டை நடந்திருக்கும். நீங்களும் டேவும் காலேஜ் டேஸ்லேருந்தே லவ் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனா, நீங்க வேற காலேஜ், டே வேற காலேஜ். உங்க காலேஜ்க்கு ப்ரோகிராம்க்கு தான் வந்திருப்பான். அப்பதான் 2 பேரும் பார்த்து, பேசி பழகியிருப்பீங்க. ஸ்டார்ட்டிங்ல அவன் உங்க ஃப்ரெண்டுக்காக தான் உங்க பின்னாடி சுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்களும் உங்களுக்காக தான் உங்க பின்னாடி வரான்னு நெறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்திருப்பீங்க. ஆனா, அவன் அப்படி சொன்னதும் உங்களுக்கு அப்படியே புஸ்ஸுன்னு போயிட்டுருக்கும். அப்படியே கொஞ்ச நாள்ல, "இல்ல நான் உனக்காக தான் வரேன். உன்கிட்ட சொன்னா நீ ஏதாச்சும் சண்டை போடுவியோன்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நான் உன்ன தான் லவ் பண்றேன்" அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பான். நீங்களும் அவன லவ் பண்ணதால, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மந்த் வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருந்துருக்கும். உங்களுக்குள்ள ஒரு சண்டையும் வந்திருக்காது. ஆனா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க டேக்கிட்ட செம்ம கோவமா சண்டை போட்டிருப்பீங்க. "யார் அவ? அவள எதுக்கு நீ கூட்டிட்டு போற?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவ என்னோட ஃப்ரெண்டுடி." "ஃப்ரெண்டா? ஏன்ட்ட என்கிட்ட பொய் சொல்ற? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எல்லாரையுமே தெரியும். நீ இதுவரைக்கும் அவ உன்னோட ஃப்ரெண்டுன்னு என்கிட்ட நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் கிடையாது. இப்ப எப்படி சடனா உனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு? எனக்கு புரியல." "ஏய் அவ எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஃப்ரெண்டு தான். நான் தான் உன்கிட்ட சொல்லல." "அதுதான் ஏன்?" "ஏன்னா, சொல்ற அளவுக்கு பெரிய இஷ்யூ இல்லன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன்." "ஓ! அப்படி. சரி ஓகே. சொல்ற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லல்ல? சரி ஓகே டி. அப்ப நானும் எவனாச்சும் கூட சுத்துறேன். அவன் பைக்ல போறேன். நீ அப்ப என்கிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கயேன், அப்போ நான் இதே சொல்றேன். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பீங்க. டேக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். உங்கள கூப்பிட்டுட்டே இருப்பான். நீங்க கண்டுக்காம அங்கேருந்து போயிட்டு இருந்திருப்பீங்க. அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபைட்டே. உங்களுக்கும் டேக்கும் மோஸ்ட்டா சண்டை வரதே டேவோட கேர்ள் பெஸ்டி மதுனால தான். உங்க 2 பேருக்குமே ஓவர் பொசசிவ். நீங்க டே மேல ரொம்பவே பொசசிவ்வா இருப்பீங்க. டே கூட யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஏன் ஒரு பொண்ணு டேவ பார்த்தா கூட, டே கிட்ட தான் நீங்க சண்டை போடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பொசசிவ். டேக்கும் சேம். 2 பேருமே எதுல நீங்க கரெக்ட்டா இருக்கீங்களோ இல்லையோ, ஆனா அந்த பொசசிவ்னஸ்ல 2 பேருமே பெர்ஃபெக்ட்டா இருப்பீங்க. உங்களுக்கு சுத்தமா மதுவ பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா, அவ டே கிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துப்பா. டேவும் மதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுப்பான். அதனாலயே உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். நீங்க இதனாலயே டே கிட்ட நெறைய சண்டை போடுவீங்க. ஒன் ஃபைன் டே நீங்க டே கிட்ட சொல்லாம வெளிய போயிருந்திருப்பீங்க. இது டேக்கு மது சொல்லி தான் தெரிய வந்திருக்கும். டே உங்களுக்கு கால் பண்றான். நீங்க சொல்லுடா என்ன விஷயம்? எங்க இருக்க? நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளிய வந்திருக்கேன்டா." "ஓ! அப்படி. சரி யார் யாரெல்லாம் போயிருக்கீங்க?" "ம். அதான் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். கூட பசங்க வந்திருக்காங்களா?" "ம். ஆமா ஏன்?" "ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டான். நீங்க என்னாச்சு இவனுக்கு? கால் பண்ணா, ஏதோ கேட்டான், கட் பண்ணிட்டான். சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அகைன் கால் பண்றீங்க. கால் போது பட் அட்டெண்ட் ஆகல. செகண்ட் டைம் கால் பண்றீங்க. அப்பயும் அவன் அட்டெண்ட் பண்ணல. தேர்ட் டைம் பண்றீங்க. கால் பிஸின்னு வருது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அவன் உங்கள பிளாக் பண்ணிட்டான்னு.
எதுக்கு இவன் இப்போ பிளாக் பண்ணா? ஏதோ ஒன்று வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுட்டீங்க. நீங்கள் வெளியே போனதே ஒரு ஈவினிங் டைம் தான் இருக்கும். அதனால வீட்டுக்கு வரதுக்கே உங்களுக்கு ஒரு 8:30 கிட்ட இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு டேக்கு கால் பண்ணுறீங்க. இன்னமும் உங்களோட கால் பிளாக்ல தான் இருக்கு. நீங்க என்னதான் பண்றானோ தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நைஸா உங்க அண்ணாவோட ரூமுக்கு தான் போறீங்க. அவன் நல்லா 8 மணிக்கே இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்கான். நீங்க நல்ல வேளை தூங்கிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் பக்கத்துல இருக்க ஃபோன எடுத்துட்டு நைஸா டோர லாக் பண்ணிட்டு உங்க ரூமுக்கு வந்துட்டீங்க. நீங்க கால் பண்றீங்க. ஃபர்ஸ்ட்டு அட்டெண்ட் பண்ணல. செகண்ட் டைம் பண்றீங்க. அப்போ கால் அட்டெண்ட் ஆகுது. ஹலோ. உங்க வாய்ஸ கேட்டதுமே டேக் கட் பண்றான். நீங்க அகெயின் கால் பண்றீங்க. இப்ப என்னடி உன் பிரச்சனை? டேய் என்ன ஆச்சுடா உனக்கு? அ எதுக்கு என் கால பிளாக் பண்ணி வச்சிருக்க? நான் கால் பண்ணா கூட அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிற. என்ன தான்டா ஆச்சு? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? சொன்னா தானே எனக்கு தெரியும். நீ பாட்டுக்கு பேசாம கால பிளாக் பண்ணிட்டா, எப்படி என்னால பேச முடியும்? இங்க பாரு, எனக்கு இப்ப பேச இஷ்டம் இல்ல. நான் பேசவும் தயாரா இல்ல. ஸோ ஒழுங்கா கால கட் பண்ணிட்டு போயிடு. டேய் ப்ளீஸ் டேய். அட்லீஸ்ட் என் நம்பராவது அன்பிளாக் பண்ணுடா. நம்ம எதுவா இருந்தாலும் பேசி சால்வ் பண்ணிக்கலாம். இது என் அண்ணன் நம்பர். அவன் தூங்கிட்டுருக்கான். எப்போ வேணாலும் எழுந்து ஃபோனை தேடுவான்டா. அதுக்குள்ளேயே நான் காலை கட் பண்ணிவிட்டு ஃபோன் எடுத்துன்னு போய் அவன்கிட்ட கொடுக்கணும்டா. ப்ளீஸ் என் ஃபோன் நம்பரை அன்பிளாக் பண்ணுடா. ப்ளீஸ் நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் டே ப்ளீஸ். ம். அப்படின்னு சொல்றான். நீங்க தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டு, ஸ்பீடா உங்க அண்ணன் ரூமுக்கு போயிட்டு, நம்பர பிளாக் பண்ணி, டெலீட் பண்ணிட்டு, உங்க அண்ணாவோட பெட் பக்கத்துல வச்சுட்டு, நீங்க நைஸா உங்க ரூமுக்கு வந்துட்டீங்க. நீங்க உங்க நம்பர்லேருந்து டேக்கு கால் பண்றீங்க. இப்பயும் பிளாக்ல தான் இருக்கு. என்ன ஆச்சு? அன்பிளாக் பண்றேன்னு தானே சொன்னான். கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் கால் பண்றீங்க. அப்போ டேக்கு கால் போது. நீங்க தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. டேவோட கால் அட்டன் ஆகுது. என்னாச்சு டே உனக்கு? ஏன்டா இப்படி பிஹேவ் பண்ற? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? சொன்னா தானே எனக்கு தெரியும். சரி ஓகே. நான் என்ன பண்ணியிருந்தாலும் சாரி. என்னை மன்னிச்சிடு. ப்ளீஸ். இப்படி பேசாம இருக்காதடா. எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படின்னு சொல்றீங்க. அப்ப டே நான் யாரு வயன் உனக்கு? ம்? நான் யாருன்னு கேட்டேன். யாருன்னா? என்னோட பாய் ஃப்ரெண்ட். ம். தெரியுதுல்ல. அப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருக்கான்ல? ஆ ஆமா. அப்புறம் என்ன மயித்துக்கிட்டு என்கிட்ட சொல்லாம நீ வெளிய போன? ஆ? டேய் இதுதானே உன் பிரச்சனை? இத நீ அப்பவே சொல்லியிருந்தேன்னா நான் சொல்லியிருப்பேன்ல. ஆமாடி. எனக்கு இதுதான் பிரச்சனை. என்கிட்ட சொல்லாம எதுக்கு நீ போன? இல்ல என்கிட்ட நீ போறேன், இல்ல பெர்மிஷன் கேட்டியா? பெர்மிஷன் கூட வேண்டாம். அட்லீஸ்ட் நான் போறேன் அப்படின்னாச்சும் என்கிட்ட நீ இன்ஃபார்ம் பண்ணியா? நீ பாட்டுக்கு கிளம்பி போற? இல்ல என்னை பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? டேய் ஆக்சுவலி எனக்கே தெரியாதுடா நான் போறேன்றதே. ஓ! தெரியாம தான் அவ்ளோ அழகா ரெடியாகி அவங்களோட போனியா? டேய் புரிஞ்சுக்கோ. நான் வீட்ல இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டுக்கிட்ட வந்துட்டு கால் பண்ணாங்க. நான் என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு, "நாங்க எல்லாரும் வெளிய போறோம். நீயும் வா" அப்படின்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க. நான் வரல என் அண்ணன் திட்டுவான். ஆல்ரெடி ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. இப்ப கண்டிப்பா விடமாட்டான். அப்படின்னு நான் எவ்வளவோ சொன்னேன்டா. ஆனா அவங்க, "அதெல்லாம் முடியாது. நீ வந்தா தான் நாங்க இங்கேருந்து போவோம்" அப்படின்னு சொல்லி அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கடா. ஓ! ஃபோர்ஸ் பண்ணி கூட்டின்னு போனதால நீ போன. அப்படிதானே? ம். அப்போ மேடம்க்கு கால் பண்ணி சொல்ல முடியாதா? சரி, கால் கூட வேணாம். ஒரு டெக்ஸ்ட் அதுவும் உன்னால பண்ண முடியலையா? எனக்கு எவ்வளோ ஒருத்தி சொல்லி தான் எனக்கு தெரியுது. உனக்கு எத்தன டைம் வாயின்னு சொல்லியிருக்கேன். பசங்களோட வெளிய போம்போது அந்த மாரி ட்ரெஸ் பண்ணாதன்னு சொல்லி. போதும் டி. இதையே சொல்லிட்டு இருக்காத. ட்ரெஸ் பண்ண கூட எனக்கு சுதந்திரம் கிடையாதா? இத கூட நீ சொல்ற மாதிரி தான் நான் பண்ணணுமா என்ன? ஆமா. எப்ப நீ என்ன லவ் பண்ணியோ, அப்பலருந்து நான் சொல்றது மட்டும் தான் கேட்கணும். இதுக்கப்புறம் என்கிட்ட கேட்காம நீ எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. நான் சொல்லிட்டேன். அப்படின்னு சொல்றான். நீங்களும் சரி ஓகே. நான் உன்கிட்ட கேட்காம எங்கேயும் போமாட்டேன். ட்ரெஸ்ஸும் தான். சரி ட்ரெஸ்ஸும் உன்னை கேட்காம
நான் போட மாட்டேன். போதுமா? சரி. இப்போ கோவம் போயிடுச்சா? கோவமெல்லாம் போல. அப்படியே தான் இருக்கு. சரி, என்ன பண்ணா கோவம் போகும்? நீ என்ன பண்ணாலும் எனக்கு கோவம் போகாது. நீ எப்போ நான் சொல்ற மாரி நடந்துக்கிறியோ, அப்ப தான் எனக்கு உன் மேல இருக்க கோவம் போகும். அதான் நான் சாரி சொல்றேன்ல. இதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். போதுமா? அப்படின்றீங்க. டே ம். அப்படின்னு தான் சொல்றான். ப்ளீஸ் டே என்கிட்ட பேசுடா. இப்படி இருக்காத. ஃபோன் பண்ணா எத்தனை டைம் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா இப்போ நான் தான் பேசுறேன். நீ ம். இல்ல. சரி. இப்படின்னே சொல்றேன். ஏதாச்சும் பேசுடா அப்படின்றீங்க. நான் கோவத்துல இருக்கேன் ஒயன். என்னால எப்படி பேச முடியும்? அதுக்கு தான் நான் சாரி கேட்குறேன்ல. சாரி கேட்டாலும் உடனே சரியாகாது. புரிஞ்சுக்கோ. சரி, என்ன பண்ணா உன்னோட கோவம் போகும் சொல்லு. நீ எதுவும் பண்ண வேண்டாம். கால வச்சுட்டு படுத்து தூங்குற வேலைய பாரு. நாளைக்கு பேசிக்கலாம். டேய் சொன்னா கேளு ஒயன். நான் இப்போ பேசுற மூட்ல இல்ல. சரி ஓகே. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றீங்க. அவன் ம் அப்படின்னு சொல்றான். லவ் யூ டூ கூட சொல்ல மாட்டியா? ஓகே. லவ் யூ டூ. இப்படி வேண்டா வெறுப்பெல்லாம் சொல்லாதடி. சரிடி. லவ் யூ டூ. போதுமா? அப்படின்றான். நீங்க போதும் அப்படின்றீங்க. சரி படுத்து தூங்கு. நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றான். நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி தான் இந்த 3 இயர்ஸில் அவங்களுக்குள்ள நிறைய சண்டை வந்திருக்கும். நீங்கள் தான் போய் டேக்கிட்ட சாரி கேட்டு சமாதானப்படுத்துவீங்க. நீங்கள் சாரி கேட்டு அடுத்த செகண்ட் டே உங்ககிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணிவிடுவான். இப்படியே தான் உங்களுக்குள்ள ஃபைட்டு, ரொமான்ஸு இப்படி நிறைய போயிட்டுருக்கும். ஆனால் அதை விட டே உங்ககிட்ட ரொம்பவே ஆஷா நடந்துப்பான். ரொம்ப டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுவான். உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம டே தானே, நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அவன் டாக்ஸிக்காக இருக்கான்றது தெரியல. பட் டேஸ் போக போக அவன் ரொம்ப நிறையவே டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறான். அவன்கிட்ட கேட்காம நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு டாக்ஸிக்காக இருப்பான். நீங்களும் சரி ஓகே அவனுக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. அவன் மேலே வச்சிருக்க லவ்வுக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவன் டாக்ஸிக்காக இருக்கான், விட்டுரு விட்டுருன்னு நிறைய டைம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இல்லை என்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியாது, அவன் டாக்ஸிக்காகவே இருக்கட்டும், எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அவங்க உங்களை திட்டிகிட்டே இருந்திருப்பாங்க. அதனால டே பண்ணுறத நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறத கூட அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்படி தான் இந்த 3 இயர்ஸும் போயிருந்திருக்கும். இப்போது ஸ்டார்ட்டிங் நடந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி நடந்த ஃபைட்டு பற்றி சொல்கிறேன். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போடலாம். நீங்களும் டேவும் எப்போவும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவீங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் டேக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வரான். நீங்கள் அவனை பார்த்ததும் ஏய் ஷாம் இங்கே என்னடா பண்ணுற? அதை நான் கேட்கணும்டி. இங்கே என்ன தனியாக பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இல்லைடா டே வரேன்னு சொன்னான். அவனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு அவன் லைட்டாக சைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்பிக்கிட்டான். நீங்கள் சரிடா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லடி சும்மா தான் வந்தேன். நீ இங்கே இருந்தியா அதான் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்படியா சரி சரி. வயன் ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்கேடி. அப்படியா தேங்க்யூ. ஆக்சுவலி இது எனக்கு டே தான் வாங்கி கொடுத்தான். நிஜமாவே அழகாக இருக்குல்ல. நானே 10 தடவை மேலே கண்ணாடி பார்த்துக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் சி எதுக்கு தான் நல்லா இருக்குன்னு சொன்னேனோ அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே புலம்புறான். என்னடா ஏதாச்சும் சொன்னியா என்ன? அதெல்லாம் எதுவும் சொல்லலடி அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்க. அவன் டே வரதை பார்க்குறான். அவன் சொல்லுடா இந்த ட்ரெஸ்ஸில் நீ அழகாக இருக்க, நம்ம வேணும்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் அவனோட ஃபோன் எடுத்து உங்கள் ஹிப்பில் கை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறான். அது பார்த்ததும் டேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. பட் நீங்கள் அது கேஷுவலாக தான் எடுத்துக்கிறீங்க. அப்புறம் உங்கள் ஷோல்டரில் கை போடுறான், உங்களுக்கு க்ளோஸாக நிற்கிறான், அப்புறம் உங்களை எடுக்க சொல்கிறான். அந்த மாதிரி ஒரு 4 and 5 பிக்சர்ஸ் கிட்டே அவன் எடுத்துக்கிட்டான். இதை டேனால் சுத்தமாக பார்க்க முடியல. அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் கேஷுவலாக ஃபோட்டோ எடுத்திருந்தா கூட இவன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டான். ஆனால் உங்களை பேடாக டச் பண்ணுறான். ஆனால் அது உங்களுக்கு தெரியல. பட் டேக்கு நல்லாவே புரியுது.
அவன் இருந்த கோவத்தில் ஸ்ட்ரெயிட்டாக உங்ககிட்ட தான் வரான். உங்கள் ஃப்ரெண்டை டேர்ன் பண்ணி அவன் சீக்ஸ்லேயே ஸ்லாப் பண்ணுறான். நீங்கள் வைட் ஐஸோட டேவை தான் பார்க்குறீங்க. டேய், எ- என்ன பண்ணுற? இப்போ எதுக்கு நீ அவன் நடிச்ச? கொல்லாமல் விட்டேன்னு சந்தோஷப்படு. ஏய், இங்கே என்னடா உனக்கு வேலை? இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். அது ஏன் நீ கேட்குற? ஒய்யன் என்னோடய ஃப்ரெண்டு, நான் அவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற? நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட். நான் கேட்காம வேறு யார் கேட்பா? அசிங்கமாக இல்லை? எதுக்கு நீ அவளை அப்படிலாம் தொடுற? டேய், என்ன பேசுகிற? அவன் என்ன பண்ணா? என்ன பண்ணனா? ஒரு பையன் உன்னை எப்படி பார்க்குறான், எப்படி டச் பண்ணுறான்னு கூட தெரியல. இதில் உனக்கு ஃப்ரெண்டு ஒன்று. ஒய்யன் இருக்க டென்ஷனில் ஏதாச்சும் நான் சொல்லிட போகிறேன், சைலண்ட்டாக இருந்துரு. ஏய், இங்கேருந்து கிளம்புடா அப்படின்னு சொன்னதும், இங்கே பாரு, எல்லாமே தப்பான கண்ணோட்டத்திலே பார்க்காது. நான் ஜஸ்ட் அவளை தொட்டு பேசினேன், அவ்வளோதான். கை பிடிக்கிறது ஒரு குத்தமா? இல்லை ஹிப்பில் கை வைக்கிறது ஒரு குத்தமா? ஃபோட்டோக்காக தானே ஹிப்பில் கை வச்சேன். ஓ, நீ ஜஸ்ட் ஹிப்பில் கை மட்டும் தான் வச்ச, அப்படி தானே? ஆமாம், அப்படி தான். நீ வேறு எதுவுமே பண்ணல. நான் எதுவுமே பண்ணல. எதுக்கு திரும்ப திரும்ப பொய் சொல்லிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, நீ பண்ணுறது இந்த லூஸுக்கு வேணால் புரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு புரியாமலாம் இருக்காது. சரியா? நீ என்ன பண்ணுற, எப்படி பார்க்குறன்றது எல்லாமே எனக்கு தெரியும். இங்கேருந்து ஒழுங்கு மரியாதையாக போயிடு. என்னை தேவையில்லாமல் கொலைகாரன் ஆக்கிடாத அப்படின்ட்டே சொல்கிறான். அப்போது ஷாம், என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க? நீ தப்பாக பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் இப்படி தான்னு நீ ப்ரொஜெக்ட் பண்ணாத, புரிஞ்சுதா? அவள் என்னோடய ஃப்ரெண்டு. சும்மா தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்க. நீ இந்த அளவுக்கு இருக்க. ச்சே வயன், இதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒருத்தனை அலோவ் பண்ணாதன்னு சொல்லி. ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்ததுக்கே அவன் எப்படியெல்லாம் பேசுகிறான்னு பார்த்தியா நீ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் டே, என்னடா ஆச்சு உனக்கு? அவன் ஜஸ்ட் ஃபோட்டோ தானே எடுத்தான், இதில் என்ன இருக்குது? ஃபோட்டோ எடுத்தானா? அவன் ஹிப்பில் கை வைக்கிறான், உனக்கு க்ளோஸாக நிற்கிறான், அதில் உனக்கு தப்பாக தெரியலையா? இங்கே பாரு, தப்பாக பார்த்தா எல்லாமே தப்பு தான். அவன் ஃபோட்டோக்காக தான் என் ஹிப்பில் கை வச்சான். தேவையில்லாமல் வைக்க அவனா லூஸா? ஓ, அப்போ நான் பேசுகிறது உனக்கு லூஸ் மாதிரி தெரியுது. நீ ஏன் அப்படி நினச்சிக்கிட்டு அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது டே. எதுக்கு நீ இப்போ அவன் அடித்த? இங்கேருந்து போட்டே. நான் போகணுமா? அவனை இங்கேருந்து போக சொல்லு. டே, எனக்கு இப்போ பேசுகிறதுக்கு இஷ்டம் இல்லை. நீ போறியால நான் போட்டா அப்படின்றீங்க. ஒயன், ரெக்ரெட் பண்ணுவேன் ஒயன் இதுக்காக. பரவாயில்ல, நான் தானே, நான் ரெக்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இருந்து போ அப்படின்றீங்க. என்கிட்ட இதுக்கப்புறம் பேசவே பேசாத ஒயன். அவனுக்காக என்னை தூக்கி எறிஞ்சு பேசுகிறல்ல நீ, புரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என்கிட்ட நீ பேசவும் பேசாத அப்படின்ட்டுட்டே அங்கேருந்து கோவமாக போயிருந்துருப்பான். ஷாம், இதுதானே எனக்கு வேணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஷாமை பார்க்குறீங்க. அப்போ ஷாம், பாரு ஒயன் எப்படியெல்லாம் பேசுகிறான்னு. நான் அப்படி என்னடி தப்பு பண்ணிட்டேன்? ஆனால் போதும் ஷாம், போதும். அவன் ஏதோ பொசசிவ்னஸில் தான் அப்படி பேசிட்டான், அது எனக்கு புரியுது. அவனுக்கு யார் என்னை டச் பண்ணாலோ, என்னை பார்த்தாலோ அவனுக்கு பிடிக்காது. அதனால தான் அவன் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டான். அவனுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐம் சாரி. நீ பெருசாக எடுத்துக்காத. இது நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையும் சொல்லாத ப்ளீஸ். சரி ஓகேடி, நான் சொல்லலை. அப்போது வா, நான் உன்னை வீட்டில் விட்டுடுறேன். இல்லைடா, எனக்கு மைண்ட் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது. நான் இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ போ. நான் வேணா உன் கூட. இல்லை, நீ போ, எனக்கு தனியாக இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் சரி ஓகே பார்த்துரு அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டான். நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்படியே தான் கொஞ்ச நாள் போயிருந்துருக்கோம். இப்போது ஷியாம் உங்ககிட்ட டே பற்றி தப்பாகவே சொல்லிக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு புரியுது. இப்போது டே அவன்கிட்ட சண்டை போட்டதுக்கும் உங்கள் மேலே கோவப்பட்டதுக்கும் ரீசன் என்னன்னு சொல்லி நீங்கள் ஷியாமை திட்டி அனுப்பிச்சிருப்பீங்க. இங்கே பாரு, என்னோடய பாய் ஃப்ரெண்ட் பற்றி எனக்கு தெரியும். அவனை பற்றி நீ சொல்கிற வேலை வச்சுக்காத.
மது அவனோட ஃப்ரெண்டு. எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவனையும் அவளையும் சேர்த்து வச்சு பேசாத. நீ என்னோட ஃப்ரெண்டுன்றதுனால தான் நீ பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நீ பண்ணுறது எல்லாமே கரெக்டுன்னு அர்த்தம் இல்லை. புரிஞ்சுதா? என்ன ஆனாலும் சரி, டே தான் எனக்கு. அவனை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். இப்போ நாங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி நான் அவனை மறந்துட்டேன், அவனை நான் தூக்கி போட்டுட்டேன்லாம் இல்லை. புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவனுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. பிகாஸ் மொத்த ஃப்ரெண்ட்ஸும் அங்கே தான் இருக்காங்க. நீங்கள் அவங்க எல்லாருக்கும் முன்னாடி அவன்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணது அவனுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. அவன் அங்கேருந்து எதுவுமே சொல்லிக்காமல் போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் டே கிட்ட சாரி கேட்டு பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் டே உங்களை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். நீங்களும் டேவும் சண்டை போட்டு கிட்டத்தட்ட 2-3 வீக்ஸ் இருக்கும். நீங்கள் டேக்கிட்ட நிறைய டைம் பேச ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. அவன் உங்களை இக்னோர் பண்ணியிருந்திருப்பான். அப்போ தான் நீங்கள் டேவை மீட் பண்ணணும்னு சொல்லி 4:00 வர சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்திருப்பீங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன்ல அது. ஓகே, இப்போ ப்ரெசன்ட் சீன் இப்படியே தான் கொஞ்ச நாள் போயிட்டுருந்துருக்கும். டே டோட்டலாக உங்களை அவாய்ட் பண்ணிட்டான். நீங்களும் டேவை அவாய்ட் பண்ணிட்டீங்க. இப்போது ஒரு 1 மந்த்து ஸ்கிப் ஆகியிருக்கும். நீங்கள் பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கீங்க. அப்போ டே அவன் ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த 1 மந்த்து நீங்கள் டேவை பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் டே கிட்ட பேசாதது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் டேவை பார்த்துட்டும் உங்களுக்கு டே கிட்ட பேசணுன்னே ஃபீல் ஆகுது. டே கிட்ட போகிறீங்க, பட் டே கிட்ட பேசல. நீங்கள் டக்குன்னு திரும்பி அந்த ஷாப்புக்குள்ளே போயிட்டீங்க. டே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டாளாடா? போயிட்டா. ஏன்டா அவளை அப்படி கஷ்டப்படுத்துகிற? பேசலாம்ல. இங்கே பாருடா, தேவையில்லாமல் நீங்கள் இதில் தலையிடாதீங்க. அன்றைக்கி அவள் என்னெல்லாம் பேசினா தெரியுமா? நான் சந்தேகப்படுறேன்னு சொல்கிறா. இன்னொருத்தரோட சேர்த்து வச்சு பேசுகிறேன்னு சொல்கிறா. அதெல்லாம் நான் அவள் நல்லதுக்காக தானடா பண்ணுறேன். ஆனால் அவள் என்னை தப்பாகவே நினச்சிட்ருக்கா. அவளாக வந்து பேசுகிற வரைக்கும் நான் பேச போகிறதில்ல. என்னெல்லாம் பேசினா அன்றைக்கி அவள்? நான் பேச போகிறதில்ல. அவள் பேசினா பேச போகிறேன், இல்லைனா இல்லை, அவ்வளோதான். ஆனால் மச்சான், உன்னால் அவகிட்ட பேசாமல் இருக்க முடியலல்ல? அவள் இல்லாமல் தான் உன்னால் இருக்க முடியலையேடா. அப்புறம் அவகிட்ட பேசுகிறதுல என்ன? நீ இறங்கி போகலாம்ல? இங்கே பாரு, தப்பு என் மேலே இல்லை, அது அவளுக்கே தெரியும். அவள் இறங்கி வந்து பேசலாம்ல? ஆமாம், நான் அவள் பர்த்டேக்கு விஷ் பண்ணல தான், அது தப்பு தான். அதை நான் அவகிட்ட சாரியும் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அவள் தேவையில்லாததெல்லாம் பேசினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவளுக்கு இஷ்டம் தான் பேசிட்டோம், இல்லைனா விடு அப்படின்னு சொல்லிட்டு டே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் அந்த ஸ்டோருக்கு போன வேகத்திலே வெளியே வந்து டே வந்து டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அதாவது பேக் ஹக் பண்ணுறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஏன்டா, ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற? என்னை எதுக்குடா இப்படி கஷ்டப்படுத்திட்டு கொள்கிற? நான் இல்லாமல் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல. நான் தான் உன்னை தினம் தினம் நினச்சி கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஏன் என்கிட்ட வந்து பேசுனா என்ன உனக்கு? நானும் எல்லா டைமும் இறங்கி வரணுமா? நீ இறங்கி வந்த என்ன தப்பு டே? அப்போ நான் உனக்கு நிஜமாவே வேண்டாமா? சொல்லுடா, ஏன் இப்படி இருக்க அப்படின்றீங்க. அப்போ டே எதுவுமே பேசாமல் நீ அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் உங்களுக்கு கோவத்தில் அவன் ஷோல்டர்லேயே இப்படி பைட் பண்ணி வைக்கிறீங்க. அவனுக்கு பெயினாக இருக்குது. அவன் பெயினில் கத்துறான். நீங்கள் அவனை விட்டுட்டு தள்ளி வரீங்க. அவன் உங்களை டேர்ன் பண்ணி பார்க்குறான். என்ன பார்க்குற? ஆ, என்னடா பார்க்குற? உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காத, புரிஞ்சுதா? நான் அப்படி சொல்லிட்டு தான் போவேன். நீ திரும்பி வரணும் என்கிட்ட. ஆனால் எப்படா இவ போவா, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டியா? இங்கே பாரு, செத்தாலும் வாழ்ந்தாலும் அது உன் கூட தான், புரிஞ்சுதா? இப்படி சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்காத. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். நீ என்னை லவ் பண்ணி தான் ஆகணும், புரிஞ்சுதா? நான் அப்படி சொல்லுவேன் தான். ஏன்னா நீ என்கிட்ட வந்து பேசவியா மாட்டியான்னு எனக்கு தெரியணும். ஆனால் நான் என்ன பண்ணாலும் நீ வந்து பேச மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு.
இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இங்கே பாரு, இப்போ மட்டும் நீ என்கிட்ட வந்து பழையபடி பேசல, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்றத அப்புறம் பாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமா அங்கேருந்து போயிட்டீங்க. இங்கே டே பட் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்களை பார்க்குறான். என்ன மச்சான், என்னடா இது? ஆமாண்டா, எப்படி கத்துறா பத்தியா? அன்னைக்கும் அப்படிதான் கத்துனா. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கத்துறா, அவ்வளோதான். பட் நல்லா தான் இருக்குது. நான் எப்படா இவ பேசுவான்னு வெயிட் பண்ணேன், பேசிட்டா. என்னடா, அவள் சொல்கிறதும் கரெக்ட் தானே. அவளே ஒவ்வொரு முறை இறங்கி வரணுமா என்ன? இங்கே பாரு, நான் உன்கிட்ட இப்போ தான் சொன்னேன், தப்பு என் மேலே இல்லை. சரி, ஓகே, அவள் இறங்கி வந்து பேசணும் தானே சொல்கிறான். நான் நானே அவள் பர்த்டேவை எப்படி மறந்துன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். என்ன ரீசன் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். இதில் நீங்கள் வேறு. இப்போ நான் போய் அவகிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்கேன், அவள் பேசுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? எதுக்கு என் பர்த்டேக்கு விஷ் பண்ணல? என்னை விட அப்போ உனக்கு மற்றவங்க எல்லாருமே முக்கியமாக போயிட்டாங்களா? சொல்லிட்டி, அப்போ நான் உனக்கு ஒரு ஆளாவே இல்லையா? அப்போ என்ன நீ லவ் பண்ணுறேன்னு சும்மா தான் சொல்கிறியா? அப்படின்னு ஆரம்பிப்பா. என்னை என்னடா பண்ண சொல்கிறேன்? அவள் அழுதாலே எனக்கு செம்ம கடுப்பாகுதுடா. மச்சான், அப்போ நீ பயப்படுறியாடா? அப்படின்னு கேட்டதும் டே சைலண்ட்டாக இருக்கான். மச்சான், நீ பயப்படுறியா? பின்ன பயப்படாமல் என்ன பண்ண சொல்கிறேன்? லவ் பண்ணிப்பார், அப்போ தெரியும் அப்படின்ட்டே சொன்னதும், அந்த இலவுதான் எங்களுக்கு வரமாட்டேங்குதே, நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு அந்த லவ்வும் வேணாம், ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீ லவ் பண்ணுறல, எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க. டேவ் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு நீங்கள் பேசுனதே நினச்சிட்ருக்கான். இப்படியே டைம் ஸ்கீப்ஸ் ஒரு 2 days போயிருந்துருக்கோம். இப்போ நீங்களும் டேவும் ஒரு பார்க்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க? லவ் பண்ணுற வரைக்கும் அந்த பொண்ணு பின்னாடி அப்படி சுற்றுறீங்க, அவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. ஆனால் அதே பொண்ணு அவங்கள லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா, அவ்வளோதான், அந்த பொண்ணு மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே போயிடுது, லவ் குறைஞ்சி போகிறது. அதான் நமக்கு செட் ஆகிட்டல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு ஒரு அலட்சியம், அப்படி தானே? ஏன் உங்களுக்குள்ள அப்படி ஒரு தாட் வருது? எனக்கு ஒன்று மட்டும் புரியல. ஏன் நீங்கள்லாம் ஒரு பொண்ணு அவளோட எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்கள் தான் உலகம்னு நினச்சி உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. ஆனால் ஏன் உங்களுக்கு எங்கள் மேலே இருக்க லவ் குறைஞ்சி போகுது? ஏன் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி காமிச்சிக்கவே மாட்டேன்றீங்க? ஏன்ட்டே எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? அப்பட்டே உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, இங்கே பாருடி, எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, ஒரு வகையில் நீ சொன்னது கரெக்ட் தான். ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ண வைக்க எல்லாம் பண்ணுறாங்க தான், அவ்வளோ லவ் கொடுப்பாங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவள் நம்மளோடது, அவளை யாராலையும் நம்மக்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை வந்த அப்புறம் தான் அவங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக லவ் குறைஞ்சிருச்சுலாம் இல்லை, லவ் காமிச்சிக்காமல் இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அதே அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் வரும். ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறவங்களுக்கு அப்போ தான் சண்டைன்னு ஒன்றே வரும். இங்கே பாரு வையன், உன்னை நான் என்றைக்கும் விட்டு போகணும்னு நினச்சது இல்லை, போகவும் மாட்டேன்டி. செத்தாலும் சாவேனே தவிர உன்னை விட்டு இன்னொருத்தி கூட போக மாட்டேன். நான் உன் மேலே கோவமாக இருந்தனால தான் உன் பர்த்டேவை மறந்தேன். எப்படி எனக்கு ஞாபகம் இல்லாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு நான் எவ்வளோ வேணாலும் சாரி கேட்டுக்கிறேன்டி, என்னை மன்னிச்சிரு. அதுக்காக உன் மேலே லவ் இல்லைன்னுலாம் சொல்லாதடி. நான் அன்றைக்கி அங்கேருந்து எதுவும் பேசாமல் போனதுக்கு ரீசன் நீ கோவமாக இருந்த. நான் என்ன சொல்லியிருந்தாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன், இன்னும் அதிகமாக தான் கோவப்படுவேன். உன் கோவத்தில் ஏதாச்சும் பேசிடுவேன், அதை கேட்க முடியாமல் நானும் உன்கிட்ட சண்டை போடுவேன். அதுக்கு தாண்டி நான் எதுவுமே பேசலை. நீ கோவத்தில் பேசுகிறதுக்காக நானும் ரியாக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், இப்போ நம்ம இங்கே இப்படி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்திருக்க மாட்டோண்டி. உன்னால் நான் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். உன் கோபம் போனதும் நீயே வந்து பேசுவேன்னு தான் வெயிட் பண்ணேன்டி. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, புரிஞ்சுக்கோ. சரி, நான் புரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் வயன் ப்ளீஸ் டி, திரும்ப ஆரம்பிக்காத. நான் வேணும்னா உன் காலில் கூட விழட்டுமா சொல்லு.
இதை இப்படியே விட்டுடி. இனி செத்தாலும் பர்த்டேவை மறக்க மாட்டேன். உன்னை வெயிட் பண்ண வைக்கவும் மாட்டேன்டி. என்னால் முடியலடி. சரி, ஓகே. நானும் சாரி உன்கிட்ட சண்டை போட்டதுக்கு. பரவாயில்ல விடு. உன் இடத்துல வேற எவ்வளவு இருந்தான்னு வச்சுக்கோயேன், இதே ரீசன் சொல்லி விட்டு போயிருப்பா. ஆனால் நீ போகல. என்ன நீ அந்த அளவுக்கு லவ் பண்ணுற. உன்னை மாதிரி ஒரு பொண்ணு யாருக்கும் கிடைக்க மாட்டாடி. உன்னை நான் மிஸ் பண்ணவும் மாட்டேன். ஐ லவ் யூ ஐயன் அப்படின்னு சொல்லி உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவனை பார்த்து லவ்வோடு சிரிக்கிறீங்க. என்னடி ஐ லவ் யூன்னு சொல்கிறேன், பதிலுக்கு எதுவும் சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு ஃபேக் ஆங்கிரியோடு உங்களை பார்க்குறான். நீங்கள் லவ் யூ டூடா புருஷான்னு சொல்கிறீங்க. சிரிச்சுக்கிட்டே உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் டே நான் ஏதாச்சும் கோபத்தில் வார்த்தையை விட்டுருந்தா ஐம் சாரி, என்னை மன்னிச்சிடு சரியா. நான் அது எல்லாமே ஒரு கோவத்தில் தான் பேசினேன். அது சீரியஸாக எடுத்துக்காதுட்டி. எனக்கு தெரியும்டி நீ எதையும் மனசுல இருந்து பேச மாட்டேன்னு. ஏதோ கோவத்தில் வளரிட்டேன். பட் எனக்கு அப்போ கோவம் இருந்துச்சு தான். ஆனால் நான் பண்ணதும் தப்பு தானே. லவ் பண்ணுற பொண்ணோட பர்த்டேக்கு விஷ் பண்ணனா எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் கோவம் வர தானே செய்யும். ஐம் சாரிடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவன் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறீங்க. லவ் யூ டி, லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ டூ ஐயன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே மிஸ், நான் இந்த ஒன் ஷாட்டை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல். பாய்.